எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்கள்கிட்ட ஒப்படைக்க போறதா தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்து இருப்பதாக செய்திகள் பார்த்தீங்கன்னா உலாவிட்டு இருக்கு. குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக இந்த செய்தி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா முழு மனதோட வரவேற்பேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல நாம தொடர்ச்சியா காணொலிகள் மூலமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவர் ஐயா அவர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு. இந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நீங்க வீட்டுல அமைதியாக இருந்து உங்களுடைய இறுதி காலத்தை பார்த்தீங்கன்னா பேர குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க. அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க ஏதாவது தவறுதலா பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தொய்வோ பார்த்தீங்கன்னா இல்ல தடுமாறி போனா எங்களுக்கு நீங்க ஆலோசனைகள் செஞ்சு இந்த பாதையில நீங்க பயணப்படுங்க அப்படின்னு ஆலோசனைகள் வழங்குற இடத்துல இருந்து நீங்க தைலாபுரத்துல நிம்மதியா பார்த்தீங்கன்னா இளைப்பாருங்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் தைலாபுரத்துல ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்களை அவங்களுக்குள்ள எழுந்ததை பூரா நேரடியாக மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா காதுல பார்த்தீங்கன்னா வேதம் ஊதுற மாதிரி ஊதி 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 அவர் இஷ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்களை பெத்த பிள்ளை மீதும் பார்த்தீங்கன்னா மருமகள் மீது பார்த்தீங்கன்னா அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு விமர்சனத்தையும் பார்த்தீங்கன்னா வைக்காம அப்பா தானே பார்த்தீங்கன்னா பேசிட்டு போறாரு, மாமனார் தானே பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே கடந்து போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து இந்த நிகழ்ச்சி இன்று நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கு ஏன் தைலாபுரம் தோட்டத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்போனி ராமதாஸ் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் போயிருக்காங்க அப்படின்னா, இன்று 61வது பார்த்தீங்கன்னா திருமண நாளாம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மையார் சரஸ்வதி அவர்களுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா குடும்பமாக போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போய் பார்த்தீங்கன்னா நேரடியாக 18 மாதங்கள் கழித்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒரு சேர நின்று பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறார். புரியுதுல? இதுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு. அப்பா இல்லாத போது பார்த்தீங்கன்னா அம்மாவை மட்டும் போய் பார்த்துட்டு வருவாரு. அப்பா எங்கேயாவது போயிருப்பாரு. அதனால இந்த ஒரு சூழலே கடந்த 18 மாசமா ஒரு இறுக்கமான சூழல்லே பார்த்தீங்கன்னா பெத்த புள்ள இருந்ததுனால திடீர்னு பெத்த புள்ளைய நேருக்கு நேரம் சந்திச்ச உடனே பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எமோஷனை பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாரு, அழுது இருக்கிறாரு, ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கிறாரு. பெத்த பிள்ளைய நம்ம தப்பா விமர்சனம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு அழுதாரான்னு தெரியல. இல்ல பெத்த புள்ள மேல நம்ம இவ்வளவு அவதூறுகள் வைத்து இன்னைக்கு நம்மள நேரடியாக நம்ம புள்ளதானே பாக்குது, நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தோடைய ஆனந்தமா கண்ணீர் விட்டாரா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. உண்மையாக அந்த சம்பவத்தை பார்க்கும்போது மனசுக்கு மகிழ்வாதான் இருக்கு எனக்கு. புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த ஒரு வருஷமா செய்த அனைத்து விஷயங்களும் இந்த சமூகத்துக்கு தேவையற்ற விஷயம்தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் நான் மாத்தி சொல்ல மாட்டேன். ஆனா இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பெத்த மகனும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிற ஒரு நிகழ்வு. இதை நாம வரவேற்றுதான் ஆகணும். ஏன்னா நாம 1000 தான் பார்த்தீங்கன்னா அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி பெத்த பிள்ளையோட பெத்த தகப்பனோட சண்டைகளை நம்ம வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு சூழல்ல நம்ம குடும்பத்துல இருக்க நாமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த குடும்பங்களோட ஏதோ ஒரு ரூபத்துல ஒண்ணு சேர்ந்துகிட்டே இருப்போம். அதுதான் ரத்த பந்தம், அதுதான் அங்காளி பங்காளி, இதுதான் அண்ணன் தம்பி, இதுதான் அக்கா தம்பி, திடீர்னு அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு குடிப்பாங்க அப்படின்னு சொல்றது இது சாதாரண ஒரு வழக்கம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரே ரத்தம் ஓடுறதுனால இந்த ஒரு குணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். 1000 தான் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நாம உண்மையாகவே வரவேற்கணும். ஏன்னா ஒரு பெத்த தகப்ப 18 மாதங்கள் கழித்து பெத்த பிள்ளையை பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே கலங்கி இருப்பாரு. ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களும் ஒரு புறம் கலங்கிட்டாரு. எனிவே ஒரு நல்ல விஷயம் நிகழ்ந்திருக்கு. அதை நாங்க உண்மையாகவே வரவேற்கிறோம். அது மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து நம்ம சில விஷயங்களும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா செய்தி சேனல்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உலாவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் நேரடியாக பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு, தைலாபுரத்துடைய பெரியவர் முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக அந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா, அடுத்த தலைமுறையை நோக்கித்தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை கொடுக்கணும். புரியுதுங்களா? அதை தாராளமாக இந்த
வயதின் மூப்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 வயசுல வந்து இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தாராளமாக வந்து அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒப்படைக்கலாம். ஒப்படைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அவர்கிட்ட ஒப்படைக்கப்படும் பொழுது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா அந்த சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு நல்லதா அமையும். புரியுதுங்களா? அப்படி ஒரு முடிவை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்திருந்தா உண்மையாக வரவேற்கிறோம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம். ஐயா அவர்களே, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா இருங்க. எந்த ஒரு ரூபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு துணைவியார் இருக்காங்கல்ல, அவங்களோட சேராதீங்க. அந்த காட்சிகளை எங்களால் பார்க்க முடியாது. பார்த்தா மனசுக்கு எங்களுக்கு சங்கடம் தான். புரியுதா? நான் நேரடியாகவே சொல்கிறேன். நான் அதை செய்யாதீங்க. அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் இதுக்கு முன்னாடி இருந்தவன் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லி உசுப்பேத்தனா அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா செருப்பை கலட்டி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே முடிக்கிறீங்க. அவனுங்க கூடலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெத்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்த்த விடாம உங்களை இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கலங்க வைக்கிற இடத்துல தான் வச்சிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய மகளை நம்பாதீங்க. புரியுதுங்களா? பெரிய மகள் வந்து பார்த்தா பாசம் காட்டுறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறந்துடாதீங்க. உங்க பெரிய மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் மிகப்பெரிய வில்லியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதனால அந்த மகளை நம்பாம இருக்கிறது நல்லதுதான். மகன் அப்படின்ற விஷயத்தோட நிறுத்திக்குங்க. எதை சொன்னாலும் பெரும்பகுதியாக நம்பாதீங்க அப்படின்னும் நம்ம இந்த நேரத்துல தைலாபுரத்துடைய பெரியவர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து நமக்கு தெரிந்த ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? உண்மையாகவே வன்னியர் சங்கமும் பாமகவும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டா நல்லதுதான். அதை நான் வரவேற்கிறேன், 100% வரவேற்கிறேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பார்த்து மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கலங்கன அந்த விஷயங்கள் பார்த்து யாரெல்லாம் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பலர் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நம்ம நேரடியாக நம்மளாம் இந்த மறைச்சு பேசுகிற விதமே கிடையாது விமலவர்மனுக்கு. புரியுதா? நாம வந்து எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் வந்து நேரடியாக சொல்றவங்க தான். புரியுதுங்களா? நாம அந்த பதிவை வந்து மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கட்டி பிடிச்சி அந்த கண் கலங்குற மாதிரி மருத்துவர் ஐயா அவருடைய ஒரு புகைப்படம் வந்து எடுத்து போட்டு நம்ம ஒரு பதிவு எழுதியிருந்தோம். இனிமேல் வந்து சுசிலா அவர்களுடைய அடிமைகளை நம்பாதீங்க. அவங்க ஏதாவது வந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் விட்டுறாதீங்க. அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளையா இருந்து ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை போட்டோம். அந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தைலாபுரம் கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊத்திட்டு இருந்த கும்பல் ஒட்டுமொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதறிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. பெத்த பிள்ளையும் பெத்த தகப்பனும் சேர்ந்து ஒன்னா நிக்கிறதுல இவனுங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஆகுதோ தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா அவர் வந்து பண்ண புள்ள 1000 சண்டை இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இல்ல வந்து பண்ண ஒண்ணு சேர்ந்து நாளைக்கு தைலாபுரத்துடைய பெரியவருக்கு எதோனா ஒண்ணு ஆகுதுன்னா பெத்த புள்ளைய அவர் தான் நின்று எல்லா விஷயம் செய்ய முடியும். ரோட்ல போற வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் இல்லாம வந்து பண்ண போய் வந்து நான் கொல்லி பிடிக்கிறேன் அப்படி நிக்க முடியும். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? புரியுதுங்களா? நம்மளுக்கு அந்த ஒரு கோபமும் இருக்கு. இவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மட்டமான புத்தியே தெரியாது. இந்த சமூகம் ஒண்ணு சேர்ந்தா அதை வரவேற்கணும். இந்த சமூகத்தை உடைக்கிற இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா அதை நாம கேள்வி கேட்கணுன்ற எண்ணமே கிடையாது எவனுக்கும். புரியுதா இல்லையா? பிரிஞ்சே இருக்கணும். எல்லாமே வந்து ஒத்துமையா இருக்கக்கூடாது. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மனநிலையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேர் இருக்கிறானுங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஒரு வருஷமா என்னென்ன கதையெல்லாம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சானுங்களா அவனுங்க ஒட்டுமொத்த பேரும் காலையில இருந்து வந்து கதறிட்டு இருக்கிறானுங்க. அவனுடைய கதறலை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ஒரு புறம் வருத்தமா தான் இருக்கு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு தூக்கிட்டு எங்க போய் நின்று யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை வாங்குவானுங்கன்னு தெரியல. பிச்சை வாங்கி என்னென்ன வேலையை செய்வானுங்கன்னு தெரியல. நாம தொடர்ந்து ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இயங்கலை. தைலாபுரத்துடைய பெரியவரை வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படலை. நம்பாதீங்கடா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைத்தன்மையா இல்லடா அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன பண்றது? நம்பல. இன்னைக்கு அனுபவிக்கிறானுங்க. அனுபவிக்கிட்டோம். உண்மையாகவே இந்த விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பெத்த பிள்ளைய தகப்பம் பார்க்குறாரு. இதுல எந்த ஒரு வந்து பெரிய அரசியலோ பெரிய விஷயமோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா செய்தி ஊடகங்கள் சொல்ற மாதிரி பாமகவும் வன்னியர் சங்கமும் ஒப்படைக்கப்பட்டால் 200% வந்து விமல்வர்மன் வரவேற்பேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்